ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூடாக சாதத்தோடு சேர்த்து நெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதினா பொடி இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் ஆஞ்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஒரு வாணலியில் சேர்த்துக்கலாம். வாணலியில் சேர்த்துட்டு இதை அப்படியே லேசாக வதக்கி விடலாம். புதினா ஒரு 2 நிமிஷத்துலையே வதங்கிடும். மொத்தமாக நல்லா சுருண்டு வர்ற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிழல்லையே 2 நாளைக்கு நல்லா ஆற வச்சு வறுத்து பொடி பண்ணிங்கன்னா இந்த பொடி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகவே போகாது. நான் இன்றைக்கி இந்த புதினாவை நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் மட்டும் காட்டன் துணியில் நல்லா ஆற வச்சு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே வாணலியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை தனியாக நல்லா வறுத்துக்கிறதுனால பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மிளகாய் நல்லா அப்படியே உப்பி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ இந்த மிளகாயை எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியும் தனியாகவே வறுத்துக்கலாம், ஏன்னா இதுவும் சீக்கிரம் வறுபட்டுரும். மல்லி நல்லா வாசனை லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து நல்லா வறுக்கும்போது அப்படி வாசனை கமகமன்னு சூப்பராக வருது. உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாய்க்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 வறுபட்ட உடனே எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு 2ஐயும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து செய்யும்போது அந்த பக்குவம் மாறாமல் டேஸ்ட்டும் அப்படி நல்லா ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பருப்பு அப்படி கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளியை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம், அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். முதல்ல வறுத்த மிளகாய், மல்லி, சீரகம், பருப்பு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஆறினோடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த பொடியை நைஸாக அரைச்சிடக்கூடாது, நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா இலையை சேர்த்ததுக்கப்புறமா இதை பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டினா போதும், மிக்சியில் வச்சு அப்படியே திருகி விட்டுற வேண்டாம். பல்ஸ் மோடில் வச்சு சும்மா 2 திருப்பினா போதும். பாருங்கள், இந்த அளவு 1-2 அரைப்பட்டு அப்படி கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பொடி. நைஸாக அரைச்சிட்டோம்னா அப்புறம் அது கூட தண்ணி சேர்த்தா தொகையல் மாதிரி ஆயிரும். பொடி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நல்லா வாய்க்கு உப்பு வரப்போ சூப்பராக இருக்குங்க இந்த புதினா பொடி. வீட்டில் காய் எதுவும் இல்லை, எதுவும் சமைக்கலைன்னா இந்த பொடி இருந்ததுன்னா டக்குன்னு சாதம் மட்டும் வச்சுட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி புதினா இலையை வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொடி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.